எங்க மாடு வர்ற நேரமாச்சு, பஸ்ஸு வேற டைம் ஆச்சு, இன்னும் நம்ம மாடை காணுமே. நீயோ பின்னாடியே சுத்திட்டே இருக்க. நீ அவனை பார்த்துட்டே தான் இருக்க. எப்போ ஆளுக்கு தெரியுதோ அப்போ உனக்கு போட்டு எரிஞ்சிருவானுங்கடா. போடுவானுங்க நம்ம சொம்பையா போட. தனியா பேச வாங்க பாஸ் பண்றேன். ஆமா, என்னமோ தனியா பேசணும் ஒரு துணியை எதுக்கு வரச்சுங்க? அது வேற ஒன்றும் இல்லைங்க. 4 போண்டா தின்னா மட்டும் நீங்கள் பெரிய தீனி பண்டாராக முடியுமா? ஆமா, அப்புறம் தட்டு நிறைய போண்டா வச்சுட்டு இருந்தா அப்புறம் பார்த்துட்டு சும்மாவா போக முடியும்? அதனால எனக்கு தின்னேன். ஒரு போண்டாவை பார்த்துட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, அதை எப்படி தின்னு ஓட்டு தண்ணி குடிக்கணும்னு தெரிஞ்சுக்குங்க. என்ன அவங்க கூட நின்று தனியாக நின்று தனியாக பேசிட்டு இருக்க? என்னையெல்லாம் பார்த்தியா? என் கூட நின்று பேசுறதா இருக்கியா? அவன் நின்று 4 போண்டா முடிச்சதுன்னா பெரிய தீனி பண்ணாருமா? அப்படி இல்லைங்க, அவ்வளோதான் வந்து பிரித்து பேசிட்டு இருந்தாரு, அதனால தான் நானும் பேசுவேன், வேற எதுவும் இல்லைங்க. சரி, இதெல்லாம் விட்டு மறந்துடு, ஆகாது. நாளைக்கு என்ன பண்ணுற? காலையில் 9 மணி வேண்டாம், அது எமகண்டம், அதனால 10 மணிக்கு வரைச்சா ஐயனார் கோயில் முச்சந்ததிக்கு வந்துடு. முச்சந்ததிக்கு போய் திருப்பதி கோயில் கல்யாணம், காலையில் வந்துடுறேன். சரி, வந்துடுறேன். இப்படியோ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அவன் பார்த்தானா என் தலை சீவிடுவான். அதெல்லாம் நடக்கட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்க. ஹலோ, சொல்லுங்க. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ஏமாத்திட்டாளா? என்னது துரோகம் பண்ணிட்டாளா? சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. சரி விடுங்க. ஓகே. என்னை ஏமாத்திட்டாளே. நான் அவனை கூட மன்னிச்சிருவான். ஆனால் நண்பன் எனக்கு துரோகம் பண்ணி அவனே என்னை ஏமாத்திட்டானே. அவனை தீவாம விட மாட்டான்டா. அவனை துரத்தி வெட்டுறான்டா. ஏய் நம்மள எங்க வந்துறாளே பாத்தியா? ஏன்டா நண்பன் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, உன் தலையை தீவாம விட மாட்டான்டா. ஏய் தலைய தீவாம விட மாட்டான். இந்த மாதிரி துரோகம் பண்ற நண்பர்களோட தலையில நான் சீவுவேன்.